கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. கடந்த பதிவிலே காபிரியல் தூதனை பற்றியும் லூசிபர் தூதனை குறித்தும் நாம் பார்த்து வருகிறோம். கடந்த பதிவுகளை அதை பார்த்தது பொழுது இந்த நாளிலும் கூட மிகாவேல் தூதனை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். மிகாவேல் தூதன் என்பவர் போர் தளபதி போல, அதாவது ஒரு அடிதடினா வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி நபராக படைக்கப்பட்ட நபர் தான் மிகாவேல் தூதன். காபிரியல் தூதன் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய செய்தியும் அவர் என்ன நினைக்கிறாரோ அவருடைய அப்படியே அதனுடைய பிரதிபலனா அவர் ஜெபம் யார் செய்கிறோமோ, ஒரு ஆணோ பெண்ணோ, தேவனுடைய பிள்ளையாக அல்லது தேவனுடைய மகனாக அல்லது மகளாக, சகோதரனாக சகோதரியாக ஊழியக்காரராக இருந்து யார் ஜெபிக்கிறோமோ அவர்களுக்கு விண்ணப்பத்தை அதற்கு பதில் அளிக்கும்படியாக வருகிற தூதன் தான் காபிரியல் தூதன். அப்போது தானியேலுடைய அதிகாரம் 10வது அதிகாரத்தில் அந்த 12வது வசனம் 13வது வசனத்தில் படிக்கும் பொழுது தானியேல் ஒரு காரியத்தை குறித்து ஜெபிக்கிறார். ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் வந்துடுது. அவருடைய ஜெபத்திற்கு கூட தானியேல் 10வது அதிகாரம் 12வது வசனத்தை படிக்கும் பொழுது, அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அதுக்கப்புறம் பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு கூட எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவில் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன் என்று சொல்லுகிறார். பெர்சியாவின் ராஜாவின் இடத்துல தரித்திருந்தாராமா. ஸோ ஆண்டவர் தானியேல் செய்த ஜெபத்திற்கு பதிலாக முதல் நாளே அவருக்கு விடை வந்துடுது. அவர் பதிலை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு பதிலை வச்சுட்டு அவர்கிட்ட அப்படி வெயிட் பண்ணிக்கிட்டு நிற்கிறார். ஆனால் அந்த தானியேலோடு கூட அவர் பேச முடியல. தானியேல் இவர் கூட பேச முடியல. அப்போ தானியேல் என்ன பண்ணிக்கிருந்திருப்பார்? பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி இவரோடு கூட எதிர்த்து நின்றான் அப்படின்னு சொல்லி காபிரியல் தூதன் சொல்லுகிறார். பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதினா அந்த ராஜா, அந்த ராஜாவுடைய ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் ஆண்டவர் தான். ஆனால் அந்த நாட்களில் பழைய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா சிலரை அந்த ஆளுகை செய்ததான ஆவிகள் வேறு. அதான் லூசிபர் சொல்கிறோம் இல்லையா, தள்ளப்பட்ட தேவதூதர்கள் அந்த பெருமை நிமித்தமாக உள்ள ராஜாக்கள் ஆண்டாங்க. இப்போ அப்படி ஆண்டதில் பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதியை அவருக்குள்ளதான அந்த ஆவி தானியேலில் என்ன பண்ணலாம் விடலை, யார்கிட்ட பேச விட மாட்டேங்க. அப்போ என்ன செஞ்சுருக்கோம், என்ன அந்த ஆவி அவருக்குள்ளே இருந்து என்ன செய்திருக்குன்னா, அந்த ராஜா ஒன்று தானியேல் நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தால் எனக்கு ரொம்ப பொழுது போகிறதே தெரியல, இல்லை அந்த அரசாங்க காரியத்தில் இதில் என்ன பண்ணலாம், அடுத்து இதை என்ன பண்ணலாம், உங்கள்கிட்ட ஞானம் அதிகமாக இருக்கிறதே, அதனால தான் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சுருக்கேன், நீங்கள் இதுக்கு ஐடியா சொல்லுங்கள், நீங்கள் இதை பண்ணுங்கள் அதை செய்யுங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, அந்த டைமிங். இப்போ தானியேல் 3 வேளை கண்டிப்பாக ஜெபிச்சிருப்பார். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அவர் பலகனி வழியாக கையை வைத்து 3 நேரமும் ஜெபிச்சிடுறாரு. ஆனால் அந்த ஜெபத்தில் தரித்திருந்து ஒன்று சொப்பனத்தில், இப்போ காபிரியல் தூதன் எப்படி பேச முடியும், ஒன்று ஜெபிக்கும் பொழுது தரிசனத்தில் பேச முடியும். தரிசனத்தில் பேசணுன்னா அந்த தேவ சமூகத்தில் பல மணி நேரம் காத்திருக்கணும், அல்லது சொப்பனத்தில் பேசணும். யோசேப்புக்கு சொப்பனத்தில் பேசின போல் சொப்பனத்தில் பேச வேண்டியிருக்கும். அப்போவும் அவர் தூங்குகிற நேரமாக இருக்கணும். அவரை தூங்கவும் விடாமல், தரிசனத்தை காணும்படி ஜெபிக்கவும் தரித்திருக்க விடாமல், அவரை வேலை பழுவை ஏற்றி கொண்டே இருக்கிற வேலை தான் அந்த பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி செய்த வேலை. இன்றைக்கி அநேக நண்பர்கள், அநேக சகோதர சகோதரிகள், அநேக விசுவாசிகள் இவங்கெல்லாம் தேவனிடத்தில் தரித்திருக்கிற அனுபவம் என்பதே அநேகருக்கு இல்லை. எல்லாரையும் நம்ம குறை சொல்கிறோன்னு சொல்லக்கூடாது, அநேகருக்கு அந்த காரியம் இல்லை. இன்க்ளூடிங் நம்ம முதற்கொண்டு ஏதாவது ஒரு வேலை இருந்ததுன்னா அந்த வேலையை முடிச்சுட்டு தான் அடுத்து நம்ம தேவ சமூகத்துக்கு போகிறோம். ஜெபம் பண்ணோம், அது ஃபார்மாலிட்டி ஜெபம் பண்ணுறோம். காலையில் 9 மணிக்கு நம்ம வேலைக்கு போகணும், அங்கே ஸ்பாட்டில் இருக்கணும்னா 8:30க்கு கிளம்புவோம், 8:45 ஆமேன்னு சொல்லி முடிச்சுட்டு போவோம். ஆண்டவரே எங்களை பாதுகாத்துக்கொள்ளும், போகலைவர்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க, இரத்த கொள்ளத்து மறைத்துக்கொள்ளுங்க, சமூகம் எனக்கு முன்னதாக செல்லட்டும், கோணலானவைகளை செவ்வாய்ப்படுத்துங்க, வீட்டில் பாதுகாத்துக்கொள்ளுங்க, அவங்கள பாதுகாத்துக்கொள்ளுங்க, இவங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க, தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க, ஆமேன்னு சொல்லிட்டு போயிடுவோம். அப்போது இப்படி அவசர ஜெபமாக தான் பண்ணிட்டு போயிடுறோம். அப்போது அந்த மாதிரி நம்மளையும் கூட அந்த ஜெபத்தில் போய் ஆண்டவரிடத்தில் தரித்து நிற்க விடாமல், தேவ சமூகத்தில் தரிசனத்தை காண விடாமல், அல்லது இளைப்பாறுதல்
தூங்கும் போதில் அந்த சொப்பனத்தில் பேச விடாமல் ஒன்று வேலை பல அதிகமாகிடும், அல்லது சில நண்பர்கள், சில சகோதரர், இப்போ மாமா மச்சினே, அண்ணன் தம்பி, அப்பா அம்மா, இவங்களாம் யாரும் ரசிக்கப்படாதவங்களாக இருப்பாங்க. சகோதரி இவங்கெல்லாம் வந்து ரசிக்கப்படாமல் இருப்பாங்க. ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரம், பெண்களுக்காக இருக்கட்டும் ஆண்களுக்காக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரம், அடியே நீ இல்லைன்னா எனக்கு பொழுதே போகலடி அப்படிம்பாங்க. அதே மாதிரி ஆண்கள்னா, நீ இருந்தால் பொழுது போகிறதே தோட, நீ வாடா பேசிகிட்டே இருக்கலாம்னு சொல்லி எங்கே கூட்டு போயிடுவாங்க. இப்போ இப்படி உலக அன்பு மேலிட்டு அவர்களை கொண்டு என்ன ஆகும், நமக்கு தேவனோடு ஐக்கியப்படாமல், தேவனோடு ஜெபிக்க விடாமல், நம்மளை தாமதப்படுத்தி தேவனுடைய சித்தத்தை நமக்கு தெரியப்படுத்த விடாமல் தடை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இதை வந்து நம்ம அவங்கள குறை சொல்ல முடியாது. அவர்களுக்குள்ளாக இருந்து கிரியை செய்கிறதான இந்த ஆவிகள் தான் இந்த பிரச்சனை பண்ணுது. ஆனால் இப்படிப்பட்ட ஆவிகள் வந்து சிலர் மத்தியில் கிரியை செய்கிறது அவங்களுக்கே தெரியாது. அவங்க அன்பாக தான் நடந்துக்குவாங்க. ஆனால் தேவ அன்பை ருசி பார்த்த விசுவாசிகளுக்கு, நமக்கு தான், ஊழியர்களுக்கு தான் அது தெரிய வேண்டும். இது எதனால் தடை வருகிறது? நம்ம தேவ சமூகத்தில் கண்டிப்பாக தடுத்திருந்து ஆண்டவர்கிட்ட இந்த காரியங்களுக்காகலாம் பதில் வாங்கணும்னு நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இப்போ ஜெபத்தை கூட்டி தரிசனம் பெறும்படியாக, அல்லது அதிகாலை ஜெபத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் தேவன் இடத்துல தரித்திருந்து அவருடைய வார்த்தையை கேட்கும்படிக்கு காத்திருக்கணும். இந்த செயல் அநேகர் இடத்துல இல்லை. அதனால தான் தேவ திட்டங்கள் தெரியாமலே போய்கிறது. என்னை குறித்து உங்ககிட்ட என்ன சொல்கிறாரு, என்னை குறித்து உங்ககிட்ட என்ன ஆண்டவர் சொல்கிறான்னு ஒரு ஊழியக்காரங்களாக இருக்கட்டும், ஒரு விசுவாசியாக இருக்கட்டும், மற்றவங்ககிட்ட கேட்கணும் அவசியமே கிடையாது. உங்களை குறித்து உங்ககிட்ட தான் சொல்ல போகிறார் ஆண்டவர். அப்போ நீங்கள் தான் காத்திருக்கிற அனுபவத்தில், நீங்கள் தான் தேவ சமூகத்தில் தரித்திருக்கிற அனுபவத்தில் நீங்கள் உங்களை கூட்டிக் கொள்ளணும். மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சபை கூடுகிற ஐக்கியம்ன்றது வேறு. சபையில் வந்து இன்றைக்கி உபவாச கூட்டம் அட்டன் பண்ணுறது, பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணுறது, காத்திருப்பு கூட்டம் அட்டன் பண்ணுறது, சுத்திகரிப்பு கூட்டம் அட்டன் பண்ணுறது, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அட்டன் பண்ணுறது, இதெல்லாம் வேறு. இது தேவனும் நான் அப்போ நம்ம கூட பேசுகிற அனுபவம் அது வேறு. நான் சொல்லுகிறது தனி ஜெபம். தனியாக தேவனிடத்தில் தெரிந்து உங்களை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறார், திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை குறித்து பர்சனலாக வந்து தேவன்கிட்ட வந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதுதான் வேணும். அந்த அனுபவத்தை கடந்து செல்கிற நபராக நாம் இருக்க வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியம். இப்போ அந்த சமயத்தில் தான் அந்த பெர்சிய ராஜ்யத்தினுடைய அதிபதியை கடிந்து கொள்கிறதுக்கு, அந்த சமயத்தை மாற்றுகிறதுக்கு மிகாவேல் தூதன் வருகிறார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேனே. ஒரு தாய்க்கு வந்து ஒரு 3 பிள்ளைகள் அல்லது 2 பிள்ளைகள் இருக்காங்க. கடைக்குட்டியாகிய செல்ல பிள்ளை என்ன பண்ணிடுறாங்க, ஒரு கடையில் ஒரு பொருளை வாங்கிட்டு வர சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த பையனும் அந்த பொண்ணும் வந்து சிறு பெண்ணு கடையில் நின்றுக்கிட்டு என்ன பண்ணிக்கிருக்காங்க, கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கேட்டுக்கிட்டே இருக்கும் போதில் அதை வந்து கடைக்கார் வந்து அதை அவர் காதிலே வாங்காமல், சட்டையே பண்ணாமல் என்ன பண்ணிக்கிருக்காரு, மற்றவங்களுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் பொருளை கொடுத்துட்டே இருக்கிறார். இந்த பிள்ளை சின்ன பிள்ளையாக இருக்கிறவங்க வந்து நின்றுக்கிட்டே இருக்குது. உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் தானே அந்த பிள்ளை சொல்ல முடியும். ஆனால் சொல்லவே இல்லைன்னு வைங்களேன். ஆனால் வர்றவங்க போகிறவங்களாம் வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ அனுப்பிவிட்டு அம்மா என்ன செய்வாங்க, அம்மாவோ அப்பாவோ என்ன செய்வாங்க, என்னடா நம்ம பிள்ளையை அனுப்பிவிட்டோம், கடைக்கு போன பிள்ளை உடனே வள்ளியே, என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு, நீ போய் என்னென்னு பாட்டு வாடன்னு மூத்தவனை அனுப்பி விடுவாங்க. மூத்தவன் கொஞ்சம் போல்ட்டாக வருவார். வந்து நின்றுக்கு இருக்க பிள்ளைய பார்த்து, என்ன இவ்வளோ நேரம் நின்றுக்கு இருக்க, என்னன்னு கேட்கலையா, ஏனே இவ்வளோ நேரம் நின்றுக்கு 2 சத்தம் போடுவார் இல்லையா. அது மாதிரி தான் மிகாவேல் தூதன் வந்து நின்றுக்கிட்டே இருக்கிறது. அவருடைய விண்ணப்பத்தை, அவர் என்ன சொன்னாரோ, அவர் என்ன செய்கிறாரோ அதை மாத்திரம் வந்து அறிவிக்கிற ஒரு நபர் தான் அந்த சிறு பையனாக, அந்த அன்புக்குரிய அன்பான அதே ஆண்டோடைய சித்தத்தை செய்யக்கூடியதான ஒரு நபர் தான் காபிரியல் தூதன். இந்த வர்றவர் வந்து மூத்த சகோதரன் மாதிரி அடிதடி மாதிரி வருவார். கொடுக்கலையா, என்னையா அவ்வளோ நேரம் ரேட் பண்ணிக்கணும்னு திட்டினா, இந்த கொடுத்துட்டேனே, இந்த கொடுத்துட்டேன்னு வேகமாக சொல்லுவார் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் மிகாவேல் தூதன். இன்றைக்கி அநேக நபருக்கு இது மாதிரி தான் நடந்துக்கிருக்கு. நம்ம புரிஞ்சு கொள்ளணும். வேலை ஸ்தலங்கள்லையாக இருக்கட்டும், நமக்கு உயர் அதிகாரிகளாக இருக்கட்டும், நமக்கு உறவினர்களாக இருக்கட்டும், சக விசுவாசிகளாக இருக்கட்டும், எல்லாம் வந்து மற்ற காரியங்களை, மற்ற இடங்களில், மற்ற விஷயங்களில் நம்ம உண்மையாக இருந்துக்கிட்டு தேவ சமூகத்தில் தேவனிடத்தில் தரித்திருந்து அவருடைய பதிலை பெறாமல் தேவனோட பேசாமல் இருக்கிறது மிக மிக தப்பு. இதை நம்ம எல்லாமே திருத்திக் கொள்ளணும். அதை மிகாவேல் தூதனை பற்றியான காரியங்கள் இந்த தானியல் அதிகாரத்தில் பெர்சிய ராஜ்யத்தினுடைய அதிபதியை கடிந்து கொள்வதற்காக வந்த ஒரு தூதன் தான் மிகாவேல். இந்த ஒரு பதிவில் இன்னும் அடுத்த மிகாவேலை குறித்து அடுத்த பதிவில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. ஆமென்.